வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அண்ணா சமுதாய வானொலி 90.4. இது டெங்கு விழிப்புணர்வு பற்றின சிறப்பு நிகழ்ச்சி. மழைக்காலமாக இருக்கிறதால டெங்கு அதிகமாக பரவிட்டு இருக்கு. டெங்கு பற்றின ஒரு அவேர்னஸ் நமக்கு கொடுக்கறதுக்காகவும் டெங்கு காய்ச்சலை பற்றி விரிவாக சொல்கிறதுக்காகவும் அரசு மருத்துவர் டாக்டர் முத்துசுந்தரி அவர்கள் நம்மோட இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் டாக்டர், உங்களை பற்றி நம்ம நேயர்களுக்கு அறிமுகப்படுத்திக்கோங்க டாக்டர். வணக்கம், நான் டாக்டர் முத்துசுந்தரி, அண்ணா யூனிவர்சிட்டி ஹெல்த் சென்டரில் ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். நன்றி டாக்டர். டாக்டர், ரீசெண்டாக டெங்கு அதிகமாக பரவிக்கிட்டு இருக்குது. ஸோ டெங்குனா என்ன, அதை பற்றி கொஞ்சம் விரிவாக நம்ம நேயர்களுக்கு சொல்லுங்கள் டாக்டர். இந்த சீசனில் டெங்கு ஒரு முக்கியமான சுகாதார இஷ்யூவாக இருக்குது. டெங்குங்கிறது செப்டம்பர், அக்டோபர், நவம்பர் இந்த மந்தில் தான் நம்மளுக்கு பீக் ஆகும். யூஸ்வலாக டெங்கு ஒரு வைரஸ். ஆக்சுவலி இட் இஸ் டிரான்ஸ்மிட்டட் பை வெக்டார் பார்ன் டிசீஸ். வெக்டார் பார்ன் டிசீஸ்னால் இந்த வைரஸ் வெக்டராக யூஸ் பண்ணுற கொசுவினால் பரவக்கூடியது இந்த டெங்கு. அந்த மஸ்கிட்டோவில் ஏடிஸ் ஈஜிப்டிகஸ், ஏடிஸ் ஆல்பிபிக்டஸ்னு 2 வகையான மஸ்கிட்டோஸ் இருக்குது. அந்த மஸ்கிட்டோஸ் ஆக்சுவலாக ஈஸியாக ஏடிஸ் ஈஜிப்டிகஸ் ஐடென்டிஃபை பண்ணலாம். அது ஒரு டைகர் மஸ்கிட்டோ. அது பார்க்கும் போதே நம்மளுக்கு ஒயிட் அண்ட் பிளாக் பேண்ட்ஸ் தெரியும் அந்த மஸ்கிட்டோவில். ஸோ அந்த கொசு யூஸ்வலாக டே பைட்டர்ஸ். அது மூலமாக தான் இந்த டெங்கு பரவுது. டாக்டர், அப்போ எல்லா கொசுவாலையும் டெங்கு பரவுறது இல்லைனா டெங்கு கொசு எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது டாக்டர்? அதான் அந்த டைகர் மஸ்கிட்டோ அது பர்டிகுலர் அந்த பேட்டர்னில் இருக்கும். அண்ட் இது பரவுறது எப்படின்னா, அந்த மஸ்கிட்டோ ஒரு டெங்கு பேஷண்ட் ஏற்கனவே அஃபெக்ட் ஆன ஒரு டெங்கு பேஷண்ட்டை கடிச்சிட்டு அந்த வைரஸ் அந்த மஸ்கிட்டோக்குள்ளே போயிடும். அந்த மஸ்கிட்டோ திருப்பி இன்னொரு ஹெல்த்தி பர்சனை கடிக்கும் போது ஒரு இன்குபேஷன் பீரியட் எடுத்து அவங்களுக்கு அஃபெக்ட் ஆக ஆரம்பிச்சிடும். திருப்பி அந்த மஸ்கிட்டோ இன்னொரு மஸ்கிட்டோ அந்த அஃபெக்ட் ஆன பர்சனை கடிச்சு அப்படி தான் பரவும். மேன் டு மேன் டிரான்ஸ்மிஷன் கிடையாது டெங்குவில். ஆல்வேஸ் மஸ்கிட்டோ சர்வ்ஸ் ஆஸ் அ மீடியேட்டர் for transmission of the virus. தேங்க்யூ டாக்டர். டெங்கு காய்ச்சலுக்கான அறிகுறிகள் என்னென்னா அதை பற்றி கொஞ்சம் விரிவாக சொல்லுங்கள் டாக்டர். இப்போ ஆர்டினரி ஃபீவர், ஆர்டினரி கோல்டு ஃபீவர்னா 1 நாள் இல்லை 2 நாள், ஸோ ஓரிரு நாட்களில் குணமாகிடும். ஆனால் டெங்கு வைரஸ்னால் அது கண்டினியூ ஆகும். குணமாகாமல் கொஞ்சம் ஹை கிரேட் ஃபீவர் தெரியும் சிம்டம்ஸ். மிச்சப்படி ஃபிப்ரைல் ஃபேஸ், கிரிட்டிக்கல் ஃபேஸ்லாம் சொல்லுவோம். ஸோ ஃபிப்ரைல் ஃபேஸில் டெங்கு காய்ச்சலில் என்ன இருக்குன்னா, ஹை கிரேட் ஃபீவர் இருக்கும், அப்புறம் ஒரு ஹெடேக் அவங்க ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. சில பேர் ரெட்ரோ ஆர்பிட்டல் பெயின் சொல்லுவோம். அப்படின்னா அந்த கண்ணுக்கு பின்னாடி ஒரு அழுத்துற மாதிரி ஒரு வலி இருக்கும். அது ஒரு டிப்பிக்கலாக ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பசி இல்லாமை, அவங்களுக்கு அதிக உடல் சோர்வு இருக்கும், மயால்ஜியான்னு சொல்லுவோம், தசைகள்லாம் வலி இருக்கும். அப்புறம் சில பேருக்கு குமட்டல், வாந்தி, அது போன்ற அறிகுறிகள் இருக்கும். இதை இன்னொரு வார்த்தையும் சொல்லி கூப்பிடுவாங்க, பிரேக் போன் ஃபீவர்னு. ஏன்னா அது அந்த எலும்பெல்லாம் ஜாயிண்ட் பெயின் இருக்கும், அவங்களுக்கு அவ்வளோ பெயின் இருக்கனால ஒரு அடிச்சு போட்ட அளவுக்கு ஒரு வலி இருக்கும். ஸோ வி கால் இட் அஸ் பிரேக் போன் ஃபீவர். நல்ல மயால்ஜியா, நல்ல உடல் சோர்வு, உடல் வலி, இதெல்லாம் ஃபிப்ரைல் ஃபேஸில் இருக்கிற வலிகள். கிரிட்டிக்கல் ஃபேஸ்னு ஒன்று சொல்லுவோம், அது அடுத்த ஸ்டேஜ். ஸோ டெங்கு எப்படி ப்ரெசென்ட் ஆகும்னா, ஒரு சேடில் பேட்டர்ன் சொல்லுவோம். ஃபஸ்ட்டு ஃபீவர் 1 to 3 days தான் இருக்கும். அப்புறம் அந்த 3rd day என்ன ஆகும்னா ஃபீவர் சரியாக ஆரம்பிச்சிடும். ஃபீவர் சரியாகிறப்போ நம்மளுக்கு அப்போ தான் ஆக்சுவல் காம்ப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகிற கிரிட்டிக்கல் ஃபேஸ். அந்த ஃபேஸில் சில பேர் என்ன ப்ரெசென்ட் பண்ணுவாங்கன்னா, வரும்போது தலை சுற்றலோட ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. குறைந்த அளவு நீர் வெளியேறுதல், அதாவது யூரின் அவுட்புட் கம்மியாயிரும். அண்ட் அகெயின் குமட்டல், வாந்தி, சில பேர் வயிற்று வலியோட ப்ரெசென்ட் ஆவாங்க. வயிறு வலிங்கும் போது நம்ம என்ன மைண்டில் யோசிக்கணும்னா, வயிற்றுக்குள்ளே அந்த சின்ன ரத்த நாளங்கள் இருக்கும், அது ஏதாவது டிஸ்டர்ப் ஆகி அதில் ப்ளீடிங் கூட ஏற்படலாம். ஸோ சில பேர் வாய்ப்பல், ஈறுகள் மற்றும் சில உறுப்புகளில் ரத்தம் கசிதல் ஏற்படலாம். அண்ட் மலம் கருப்பாக வெளியேறுதல், அதெல்லாம் இம்பார்ட்டன்ட் அலார்மிங் சைன்ஸ்ன்னு சொல்லுவோம், வார்னிங் சைன்ஸ். அண்ட் மூச்சு விடுற சிரமப்படுறதோட சில பேர் வருவாங்க. ஸோ மயக்கம் ஏற்படுதல், இதெல்லாம் கிரிட்டிக்கல் ஃபேஸோட சிம்டம்ஸ். ஸோ இவற்றில் ஏதாவது ஒரு அறிகுறி இருந்தால் கூட உடனடியாக மருத்துவரை தான் அப்ரோச் பண்ணும். பிகாஸ் தீஸ் ஆர் கோயிங் டு பி த வார்னிங் சைன்ஸ், அலார்மிங் சைன்ஸ்னு சொல்லுவோம். நேர்களே, டாக்டர் சொன்ன மாதிரி எந்த சிம்டம்ஸ் தெரிஞ்சாலும் உடனே ஹாஸ்பிட்டல் போயிடுங்க. ரெகுலராக உடல் பயிற்சி, டயட்லாம் ஃபாலோ பண்ணக்கூடிய ஹெல்த்தியஸ்ட் பர்சனுக்கும் டெங்கு பரவதுக்கான சான்சஸ் இருக்கா? அப்புறம் எந்த வயசில் உள்ளவங்களை டெங்கு அதிகமாக தாக்கும் டாக்டர்? ஸோ டெங்கு ஏஜ் குரூப், எல்லா ஏஜ் குரூப்பையும் அஃபெக்ட் பண்ணும், எல்லாரையும் அஃபெக்ட் பண்ணும். ஒரு சினாரியோ எடுத்துக்கலாம். டெங்கு கொசு இருக்கிற இடத்துல ஒரு 3 பேர் இருக்காங்க. 3 பேரில் ஒருத்தவங்களை கடிக்குது, அவங்களுக்கு டெங்கு வரல. ஒருத்தவங்களை கடிக்குது, அவங்களுக்கு மைனர் சிம்டம்ஸோடு அவங்க வராங்க. இன்னும் எல்லாருமே சேம் எக்ஸ்போஷரில் இருக்காங்க, சேம் பிளேஸ் ஆர் சேம் ஹாஸ்டல்னு வச்சுக்கலாமே. ஸோ ஒரு பர்சனுக்கு வரவே இல்லை. ஸோ மேபி பிகாஸ் ஹீஸ் இம்யூன், ஹிஸ் இம்யூனிட்டி பவர் இஸ் குட். இல்லாட்டினா அந்த வைரல் லோட், அந்த கொசு செலுத்தின வைரல் டோஸ் ஓரளவுக்கு அவங்களுக்கு வெறும் இம்யூனிட்டியை ட்ரிகர் பண்ணுற அளவுக்கு இருந்திருக்கலாம். அது ஒன்று. இன்னொன்று, டெங்குலே ஆக்சுவலாக 4 டைப்ஸ் ஆஃப் வைரஸ் இருக்குது. ஸோ ஒரு டைப் ஆஃப் வைரஸ் தான் இஸ் கோயிங் டு பி சிவியர்
இன்னொரு டைப் ஆஃப் வைரஸ் இஸ் கோயிங் டு பி நார்மல் டெங்கு ஃபீவர். இன்னொன்று தான் ஹெமரேஜிக் ஃபீவர், டெங்கு ஹெமரேஜிக் ஃபீவர்னு சொல்லுவோம். அது ஒரு டைப் ஆஃப் வைரஸ். இன்னொரு டைப் ஆஃப் வைரஸ் ஆக்சுவலி ஹார்ம்லெஸ். ஸோ இந்த டெங்கு கொசு கடிச்சு இம்யூனிட்டி வரவங்களும் இருக்காங்க, நார்மல் டெங்கு சிம்டம்ஸோட சரியாகிறவங்களும் இருக்காங்க. ஹெமரேஜிக் சிம்டம்ஸ், அதாவது நான் சொன்னேன்ல வார்னிங் அலார்மிங் சிம்டம்ஸோட ப்ரெசென்ட் ஆகி அதுலேருந்து ரிலீவ் ஆகி ரெக்கவர் ஆகி வரவங்களும் இருக்காங்க. ஸோ இதெல்லாம் தான் டெங்குவோட சினாரியோ. ஸோ ஹெல்தி பர்சன் has a exposure, அவங்களுக்கு immunity இருந்தால் they may not get it, but all are susceptible, everyone is susceptible depending on the viral load they get. தேங்க்யூ டாக்டர். டெங்கு பாதிப்புலேருந்து நம்மளை எப்படி பாதுகாத்துக்கிறதுன்னு கொஞ்சம் விரிவாக சொல்லுங்கள் டாக்டர். ஸோ ஆல்வேஸ் ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் க்யூர்னு சொல்லுவோம். எப்போதுமே வருமுன் காப்போம், அதான் நம்மளோட எய்மாக இருக்கணும். ஸோ எப்படி தடுக்கிறது இந்த டெங்கு கொசு பரவுறது அப்படின்னா, இது இந்த டெங்கு கொசுவோட நேச்சர் என்னென்னா சுத்தமான தூய்மையான தண்ணியில் தான் வளரும். அது அங்கே தான் முட்டை போடும், அங்கே தான் வளரும். ஸோ மழை ஃப்ரெஷ்ஷாக பெஞ்சு தேங்கக்கூடிய சின்ன சின்ன பாத்திரங்கள் அதெல்லாம் நம்ம அந்த தண்ணி தேங்க விடாமல் பார்த்துக்கணும். ஸோ இதுதான் நம்மளோட டார்கெட். ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரம்ஸ்லாம் தண்ணி பிடிச்சி வைப்பாங்க. ஸோ அதை ஒன்றும் இல்லை, கவர் பண்ணி வைக்கணும். கவரிங் ட்ரம்ஸ், அப்புறம் வாட்டர் கண்டெய்னர்ஸ், எதுலெல்லாம் தண்ணி பிடிச்சி வைக்கிறாங்களோ மக்கள், நிறைய இடத்துல தண்ணி தட்டுப்பாடு இருக்கும். ஸோ தண்ணி பிடிச்சி வைக்கிறது நம்ம மக்களோட இயல்பு. ஸோ அது ட்ரம்ஸில் கவர் பண்ணுறது மட்டும் இல்லை, எப்போ திறந்து இந்த ட்ரம்மை திருப்பி நல்லா ஸ்க்ரப் பண்ணி க்ளீன் பண்ணி, ஏன்னா அந்த எக்ஸோட வயபிலிட்டிங்கிறது 6 months to 1 year இருக்கும். ஸோ க்ளீன் பண்ணி தண்ணி ரீஃபில் பண்ணி திருப்பி ரீசீல் பண்ணணும். ஸோ அதேமாதிரி ஃப்ளார் வாஸ்லாம் தண்ணி இருக்கும், அது தண்ணீரை க்ளீன் பண்ணி ரீப்ளேஸ் பண்ணுறத மறக்கக்கூடாது. பூஜைக்கு அலங்காரத்துக்கு எல்லாத்துக்குமே ஃப்ளார் வாஸு நேச்சுரல் ஃப்ளார்ஸே யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஃப்ளார் வாஸ்லாம் க்ளீன் பண்ணும். அப்புறம் வீடுகளை சுற்றி ஏதாவது பொந்து குழிலாம் இருந்துச்சுன்னா அதில் மண் போட்டு மூடுறதோ இல்லை ஒரு ஸ்லாப் கவர் ஸ்லாப்பு ஏதாவது போட்டு மூடுறது, அதெல்லாம் முக்கியமான ப்ரிகாஷன்ஸ். முக்கியமானது ஓல்டு டயர்ஸ், யூஸ் பண்ணப்படாத பழைய டயர்கள். அந்த டயரை சில சமயம் ஒரு அண்டை கொடுக்கறதுக்கு எதுக்காவது கூட யூஸ் பண்ணுவாங்க. அப்போ யூஸ் பண்ணுறப்போ ஒன்று ரிமூவ் பண்ணி தூர போட்டுருங்க, அது வேண்டாம். இல்லை யூஸ் பண்ணுற பட்சத்தில் அது எங்களுக்கு தேவைன்னா அந்த டயரில் ஓட்டை போட்டுருங்க, அதுக்குள்ளே தண்ணி சேர்ந்து நிற்கக்கூடாது. ஸோ தேர் ஷுட் பி அ ஹோல் விச் கேன் ட்ரெயின் த வாட்டர் அவுட். அதில் தண்ணிலாம் நிற்கக்கூடாது. ஸ்டாக்னேட் பண்ணக்கூடாது வாட்டர். க்ளீன் வாட்டர் ஸ்டாக்னேஷன் ஷுட் பி ஸ்ட்ரிக்ட்லி அவாய்டட். எங்கேயும் மழை நீரோ இல்லை சுத்தமான நீரோ தேங்கி இருந்தால் டெங்கு கொசு பயங்கரமாக ப்ரீட் ஆகும். தட் இஸ் த ப்ரீடிங் பிளேஸ் ஃபார் டெங்கு மஸ்கிட்டோஸ். அண்ட் ஃப்ரிட்ஜு பின்னாடி ட்ரே இருக்கும், நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அதெல்லாம் க்ளீன் பண்ணி ஸ்க்ரப் பண்ணி அப்பப்போ எம்டி பண்ணிடணும். அதுமாதிரி ஏசி டக்ஸ்லாம் இருக்கும், ஏசி தண்ணி சேர்ற இடம், அதெல்லாம் கொஞ்சம் வாட்டர் பண்ணிக்கணும். ஸோ எல்லா இடத்துக்கும் ஹெல்த் பர்சனே செக் பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாது. ஸோ மக்கள் கிட்ட அவேர்னஸ் கிடைச்சதுன்னா, விழிப்புணர்வு இருந்தால் அவங்களே போய் செக் பண்ணிக்கலாம் இந்த விஷயங்களெல்லாம். ஸோ இந்த தண்ணியில் போய் என்ன செக் பண்ண போகிறாங்க அப்படின்னா, அந்த டெங்கு என்ன பண்ணுன்னா, இப்போ நான் டெங்கு மஸ்கிட்டோட லைஃப் சைக்கிள் சொல்கிறேன். ஆக்சுவலி டெங்கு கொசு முட்டையிடும், அது 4 ஸ்டேஜஸில் இருக்குது. டெங்கு கொசுவோட லைஃப் சைக்கிள் கூட நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட். ஏன்னா அந்த தண்ணியை ஏன் டிஸ்கார்ட் பண்ணணும்னு தெரிஞ்சிட்டா மக்கள் ஆட்டோமேட்டிக்காக அந்த தண்ணியை டிஸ்கார்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ டெங்கு கொசு முட்டையிடும். முட்டையிட்டது லாவா புழுக்கள், கொசு புழுக்களாக மாறும். அதுக்கப்புறம் அது பியூப்பா ஸ்டேஜுக்கு போகும். அதுக்கப்புறம் அது அடல்ட் மஸ்கிட்டோ ஆயிரும். ஸோ அந்த மிச்ச ஸ்டேஜ் சொன்னேன் இல்லையா, எக்கு, பியூப்பா, லாவா, இந்த ஸ்டேஜெல்லாம் தண்ணியில் தான் இருக்க போகுது. டெங்கு கொசுல ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, அது ஒருத்தங்களை கடிச்சிருக்கு, அந்த வைரஸ் அந்த கொசுக்குள்ளே போயிடுச்சு. அந்த வைரஸோடு உள்ள கொசு முட்டை போடுறப்போ அந்த புதுசாக வர லாவாக்கு ஆல்ரெடி வைரஸ் இருக்கும். ஸோ அதுலேருந்து வர கொசு ஆல்ரெடி டெங்கு வைரஸோடு இருக்கும். ஸோ அதனால தான் நிறைய பரவுது. நிறைய டெங்கு கேசஸ் பார்க்குறதுக்கு இதான் ரீசன். ஸோ இந்த ஸ்டேஜை கட் டவுன் பண்ணணுன்னா நம்ம என்ன பண்ணணும், அந்த தண்ணியை டிஸ்கார்ட் பண்ணிட்டாலே போதும். அந்த தண்ணி மழை நீர் எங்கேயும் தேங்காமல் இருக்கிறத பார்த்துக்கிட்டாலே போதும். ஸோ நீங்கள் எல்லாரும் அந்த தண்ணியில் போய் செக் பண்ணாலே தெரியும், புழு நெளியும் அதில், அந்த கொசு புழு. அந்த தண்ணி அப்படியே கொட்டி விட்டால் போதும். தட் இஸ் த எண்ட் ஆஃப் த மஸ்கிட்டோஸ் ரீப்ரொடக்ஷன் ஆஃப் ப்ரீடிங். ஸோ நம்ம அதுக்கு வாய்ப்பு கொடுக்காத அளவுக்கு ப்ரிவென்ட் பண்ணும். அண்ட் செல்ஃப் ப்ரொடெக்ஷன் மெஷர்ஸ் நெக்ஸ்ட். நாமளே பாதுகாக்கிறது. இதெல்லாம் மஸ்கிட்டோ எப்படி மிச்ச இடத்துல போய் டிஸ்ட்ராய் பண்ணுறது, என்வாயன்மெண்ட்டை க்ளீன் பண்ணுறது. ஸோ செல்ஃப் ப்ரொடெக்டிவ் மெஷர்ஸ் எப்படின்னா, மஸ்கிட்டோ ரிப்ளன்ஸ் யூஸ் பண்ணும், மஸ்கிட்டோ நெட்ஸ் யூஸ் பண்ணும், நெட்லான் அடிச்சுக்கோங்க, பேட்ஸு, காயில், மஸ்கிட்டோ பேட்டு, மஸ்கிட்டோ காயில், அப்புறம் லிக்விடேட்டர், வாட் எவர் இட் இஸ், ப்ரொடெக்ட் யுவர் செல்ஃப். அண்ட் பகலில் மோஸ்ட்டாக கடிக்கும். ஸோ வேரிங் லாங் ஸ்லீவ்ஸ், நல்ல லாங் ஸ்லீவ் உள்ள ஷர்ட்டு, நல்ல லாங் பேண்ட்ஸு, இதெல்லாம் மெயினாக இந்த மாதத்தில் வச்சுக்கோங்க. செப்டம்பர், அக்டோபர், நவம்பர் தான் இது பீக் ஆகுது. ஸோ இந்த மாதிரி க்ளோத்ஸ் போடும்போது நம்மளுக்கு மஸ்கிட்டோ பைட்லேருந்து நம்ம ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், சீக் ஏர்லி கன்சல்டேஷன். அதாவது நம்மளுக்கு ஹெல்த் ஃபெசிலிட்டியை
சாதாரண ஃபீவர் தானே வெயிட் பண்ணலாம் அப்படின்னு இல்லாமல் கொஞ்சம் ஏர்லி கன்சல்டேஷனுக்கு சீக் பண்ணணும். டெஃபினெட்லி டாக்டர், நல்லா அழகாக சொன்னீங்க. டெங்கு வந்தவங்களுக்கான சிகிச்சை முறைகள் என்னென்ன, அதை பற்றி கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்கள் டாக்டர். ஸோ இப்போ நான் சொன்ன மாதிரி ஆர்டினரி கோல்டு ஃபீவர்னா ஒரு நாள் இல்லை 2 நாள், ஸோ ஓரிரு நாட்களில் குணமாயிரும். ஆனால் டெங்கு ஃபீவர்னா அதாவது உரிய மருத்துவ சிகிச்சை பெற வேண்டும். ஏன்னா மருத்துவ சிகிச்சை தாமதமானாலோ இல்லை சுயமாக மருந்துகள் சாப்பிட ஆரம்பித்தாலோ அப்போதான் உடல்நல வந்து தேவையில்லாமல் பாதிப்படைய நேரிடும். ஸோ டாக்டரிடம் முறையாக சிகிச்சை பெறுவது முக்கியமானது. ஓகே டாக்டர், டெங்குவால் பாதிக்கப்பட்டால் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி தான் ட்ரீட்மெண்ட் பண்ணணுமா, இல்லை வீட்டில் இருந்தும் ட்ரீட்மெண்ட் பண்ண முடியுமா டாக்டர்? ஸோ நார்மல் ஃபீவர் கோல்ட்னா 1 இல்லை 2, ஸோ ஓரிரு நாட்களில் சரியாயிரும். ஆனால் டெங்கு ஃபீவர் வந்து நம்ம அந்த 2வது நாள் கொஞ்சம் ஹை கிரேட் ஃபீவரோட ப்ரெசென்ட் பண்ணலாம். நான் சொன்ன மிச்ச சிம்டம்ஸ் இருக்கும் இல்லையா, ஹெட்ஏக்கு, குமட்டல், இந்த போன்ற உடல் சோர்வு, பிரேக் போன் ஃபீவர், உடம்பு வலி, ஜாயிண்ட் பெயின் இதோட ப்ரெசென்ட் ஆகும். ஸோ நான் சொன்ன மாதிரி 2 ஃபேஸ் இருக்குது, ஃபிப்ரைல் ஃபேஸ். ஸோ மொதல் 3 நாட்கள் வெறும் ஃபீவரோட தான் ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. அந்த 3வது நாளுக்கு அப்புறம் ஆக்சுவலாக ஃபீவர் அவங்களுக்கு சரியாக ஆரம்பிச்சிடும். அந்த 3வது நாளுக்கு அப்புறம் தான் ஆக்சுவல் கிரிட்டிக்கல் சிம்டம்ஸ் ஆரம்பிக்கும். நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, அந்த 3வது நாளில் நம்மளுக்கு ஃபீவர் சரியாயிடுச்சுன்னு உடம்பு தானே வலிக்குது, வைரல் ஃபீவர், உடம்பு வலி இருக்குது, அவ்வளோதான் யோசிக்கிறாங்க. பட் அந்த சமயத்தில் தான் நம்ம பிளட் டெஸ்ட்டோ இல்லை அவங்களுக்கு அந்த எக்ஸ்ட்ரா சோர்வு, அந்த வேரஸ் அலார்மிங் சிம்டம்ஸ் இருக்கும்போது பிளட் டெஸ்ட் எடுக்க வேண்டியது ரொம்ப முக்கியமான பீரியட் அது. ஸோ ஃபிப்ரைல் இல்னஸ் இருக்கும்போது என்ன ட்ரீட்மெண்ட் எடுக்கணும்னா, அந்த பீரியடில் பாராசிட்டமால் மட்டுமே போதும். NSAIDஸ்ன்னு சொல்லுவோம், நான் ஸ்டீராய்டு ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ட்ரக்ஸ், அதாவது பெயின் கில்லர்ஸ் மாதிரி. அது ஆக்சுவலாக ஃபீவரை கண்ட்ரோல் பண்ணும். பட் இந்த டெங்குக்கு அது ரெக்கமெண்டட் கிடையாது. ஏன்னா டெங்குவோட மெயின் நம்ம பயப்படுற விஷயமே ப்ளீடிங் டெண்டன்சி, ரத்தம் கசிதல். அதை வந்து இந்த NSAIDs கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணும். அதனால ரிஸ்க் எடுத்து அந்த NSAIDs நாங்கள் கொடுக்கறது இல்லை. ஸோ அதை அவாய்ட் பண்ணிக்கணும். இந்த ஃபிப்ரைல் இல்னஸ் இருக்கும்போது அந்த மொதல் 3 நாட்களில் வெறும் பாராசிட்டமாலும் நல்ல ஓரல் ஃப்ளூயிட்ஸுமே போதுமானது. எதனாலனா டெங்குக்கு ஸ்பெசிஃபிக்காக எந்த ட்ரீட்மெண்ட்டும் கிடையாது. ஸோ சிம்டமேட்டிக் ட்ரீட்மெண்ட், சிம்டமேட்டிக் அப்ரோச் தான் நம்ம பண்ண போகிறோம். ஃபீவர் இருக்கிற போது நம்ம பாராசிட்டமால் கொடுத்துப்போம் அண்ட் நிறைய ஓரல் ஃப்ளூயிட்ஸ் அவங்களுக்கு கொடுக்கணும். அண்ட் ஃபீவர் சரியானதுக்கப்புறம் அவங்க மிச்ச சிம்டம்ஸோட, அதாவது அந்த அலார்மிங் சிம்டம்ஸோட ப்ரெசென்ட் ஆகுறாங்கன்னா அந்த பட்சத்தில் நம்ம பிளட் டெஸ்ட் எடுக்கணும். யூஸ்வலாக கம்ப்ளீட் பிளட் கவுண்ட் எடுப்போம். அது வந்து இந்த பிளேட்லெட் கவுண்ட்டுன்னு சொல்லுவோம். அது WBC, PCV, இந்த ஹெமட்டோக்ரிட் வேல்யூ இதெல்லாம் வச்சு ஜட்ஜ் பண்ணுவோம். ஹெமட்டோக்ரிட் அதாவது என்ன ஆகும்னா, டெங்குவில் இந்த பிளேட்லெட் கொஞ்சம் ட்ராப் ஆக ஆரம்பிக்கும். ஹெமட்டோக்ரிட் வந்து ஜாஸ்தியாயிரும். ஸோ அங்கே பிளட்டில் இருக்கிற அந்த பிளாஸ்மான்னு சொல்லுவோம், அது வந்து வெளியே வர ஆரம்பிச்சிடும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு வந்து ஹைப்போடென்ஷன் வந்துடும், BP குறைய ஆரம்பிச்சிடும். பிளேட்லெட் கம்மியாகிறனால ப்ளீடிங் டெண்டன்சி இன்க்ரீஸ் ஆயிரும். அதனால தான் ஈரில் ரத்தம் கசிறது, வாமிட்டில் பிளட் இருக்கிறது, மோஷனில் பிளட் இருக்கிறது, இந்த போன்ற சிம்டம்ஸ்லாம் இந்த பிளேட்லெட் வந்து ப்ளீட் ஆகிறது ப்ரிவெண்ட் பண்ணுறது பிளேட்லெட் தான். ஸோ அந்த கிளாட்டிங் ஃபேக்டர் மிஸ் ஆகும்போது நம்மளுக்கு இந்த ப்ளீடிங் டெண்டன்சி ஜாஸ்தி ஆகுது. ஸோ ஹாஸ்டலில் இருக்கிறவங்களாம் இதுலேருந்து எப்படி மேம், என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணலாம்? இல்லை அவங்களால ஹாஸ்பிட்டல் போக முடியலனா வீட்லேயே எதனா செல்ஃப் ட்ரீட்மெண்ட் பண்ண முடியுமா அவங்களால? ஆக்சுவலாக நார்மல் டெங்கு ஃபீவரும் இருக்குது, ஹெமரேஜிக் டெங்கும் இருக்குது. ஆக்சுவலாக காஸ்ட் பை டிஃப்ரெண்ட் வைரஸஸ். நான் சொன்னேன் இல்லையா, சில டெங்கு என்ன ஆகும்னா நார்மலாகவே ஃபீவர் மாதிரி வந்து நார்மல் ட்ரீட்மெண்ட்லேயே சரியாயிரும். ஸோ அந்த மாதிரி பீப்புள் ஹோம்லேயே ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம், லைக் அட் ஹோம் ஆர் ஹாஸ்டல். அவங்க தே ஷுட் நாட் செட் அ பேட் எக்ஸாம்பிள் ஃபார் த பீப்புள் ஹூ ஹேவ் ஹெமரேஜிக் ஃபீவர். எனக்கும் டெங்கு தான் இருந்துச்சு, டாக்டர் சொன்னாங்க, எனக்கு கண்டுபிடிச்சாங்க, நான் வீட்லேருந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டேன். தட் ஷுட் நாட் பி ஃபாலோட் பை த அதர் பர்சன். ஏன்னா தெர் இஸ் அ டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் வைரஸ் காசிங் அ சிவியர் ஹெமரேஜிக் ஃபீவர். ஸோ ஒருத்தவங்களுக்கு டெங்கு வீட்டிலேருந்து சரியாச்சுன்னா another individual should not follow this person and stay at home. அதே மாதிரி நம்ம இன்னொன்று சொன்னோம், அந்த அலார்மிங் சிம்டம்ஸ் வரப்போ ஃபீவர் இருக்காது, மயால்ஜியா இருக்கும், உடல் சோர்வு தான் இருக்கும். ஸோ அந்த பீரியடை நம்ம மிஸ் பண்ணவே கூடாது. அந்த அலார்மிங் சிம்டம்ஸ் இருக்கிறவங்க கண்டிப்பாக they cannot stay at home, they should not stay at home, they have to approach a doctor. கண்டிப்பாக ஹாஸ்பிட்டலில் தான் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும். ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட் கூட ரொம்ப காம்ப்ளிகேட்டட் ட்ரீட்மெண்ட் இனிஷியலாக கொடுக்க ஆரம்பிக்க மாட்டோம். என்னென்னா ஃபஸ்ட்டு ஃப்ளூயிட் வால்யூமை ரெப்ளினிஷ் பண்ணுவோம். அவங்களுக்கு அந்த ஃப்ளூயிட் வால்யூம் வந்து கம்மியாக ஆரம்பிக்கும் சில பேருக்கு. ஸோ அதை பார்த்துட்டு எவ்வளோ BP இருக்குது, எவ்வளோ பிளேட்லெட் இருக்குதுன்னு பார்த்து அதை வச்சு ஜட்ஜ் பண்ணி நாங்கள் IV ஃப்ளூயிட்ஸ், அதாவது இன்ட்ராவீனஸ் ஃப்ளூயிட் ஸ்டார்ட் பண்ணுவோம். அது ஓவர்லோடும் பண்ணக்கூடாது. ஆக்சுவலாக இதை வச்சுட்டு ஃப்ளூயிட் போட சொல்லியிருக்காங்க, தட் இஸ் நாட் ஆர் எய்ம். நம்மளுக்கு பாடியில் மெயின்டைன் ஆகணும் அந்த ஃப்ளூயிட். வி ஷுட் நாட் ஓவர்லோட் வித் இன்ட்ராவீனஸ் ட்ரக்ஸ் ஆல்சோ. ஸோ நம்ம ஃப்ளூயிட்ஸ் அவங்களுக்கு தேவையா, அவங்க எவ்வளோ தூரம் டீஹைட்ரேட்டட் ஆயிருக்காங்க, அவங்களுக்கு பிளேட்லெட் எப்படி இருக்குது, அதை வச்சு ஜட்ஜ் பண்ணி போட ஆரம்பிக்கணும். அகெயின் பிளேட்லெட் குறையுதுங்கிறனால பிளேட்லெட் இன்ஃபியூஷன்ங்கிறது வந்து இப்போதைக்கு டெங்குல தேவையில்லை.
அது இட் இஸ் லெஸ் தென் 40,000 பிளேட்லெட் போகிறவங்களுக்கு ஐசியூவில் தேர் இன் அண்டர் ஹை ரிஸ்க் ஆஃப் ப்ளீடிங் அப்படின்னா தான் வி ஹேவ் டு ஸ்டார்ட் பிளேட்லெட் இன்ஃபியூஷன். ஸோ திஸ் இஸ் த ட்ரீட்மெண்ட் ப்ரோட்டோகால் யூஷுவலி. டாக்டர், இப்போ இந்த பிளேட்லெட்ஸ் மினிமம் எவ்வளோ இருக்கும்? இன்கேஸ் பிளேட்லெட்ஸ் குறைஞ்சா ரீஜென்ரேட் பண்ண என்ன மாதிரியான உணவு முறைகள் நம்ம ஃபாலோ பண்ணணும், அதை பற்றி கொஞ்சம் விரிவாக சொல்லுங்கள் டாக்டர். ஆக்சுவலாக பிளேட்லெட் நார்மல் வேல்யூ வந்து 1.5 lakhs to 4 lakhs. நம்மளுக்கு டெங்குவில் வந்து இனிஷியலாக பிளேட்லெட் குறைய ஆரம்பிக்கும். ஸோ 2லேருந்து அப்படியே ஸ்லோவாக குறைய ஆரம்பிக்கும். அடுத்த நாள் பார்க்கும்போது 1.8 lakhs இருக்கும். நெக்ஸ்ட் திருப்பி ஈவினிங் ரிப்பீட் பண்ணோன்னா இன்னும் கொஞ்சம் 1.75 இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் டே பார்க்கும்போது 1.5. இட் இஸ் கோயிங் டு கிராஜுவலி டிக்ரீஸ். ஃபார் சம் தெர் வில் பி அ ஹியூஜ் ட்ராப், 70,000 50,000 அப்படி பிளேட்லெட் குறைய ஆரம்பிக்கும். இஃப் தெர் இஸ் அ இன்க்ரீசிங் ட்ரெண்ட் தே கோ அண்டர் த சேஃப் திங். ஸோ 2 lakh மேலே பிளேட்லெட் திருப்பி ரீஜென்ரேட் ஆயிடுச்சு, இட் ரீஜென்ரேட்ஸ் பை இட் செல்ஃப். நம்ம பாடி அதுக்கு வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். நம்மளோட எதிர்ப்பு சக்தி அதை எதிர்த்து ஆல்ரெடி போராட ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ தானே ஒரு பிளேட்லெட் பிக்கப் ஆக ஆரம்பிச்சிச்சு சில பேருக்குன்னா அது வந்து மெயின்டைன் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இன்க்ரீசிங் ட்ரெண்டில் இருக்கவங்க சேஃப் சைடில் போயிடறாங்க. ஃபார் தோஸ் ஹூ ஆர் டிக்ரீசிங் பிளேட்லெட் என்ன பண்ணுன்னா இட் காசஸ் கிளாட்டிங் இன் அ பாடி. ஏதாவது ஒரு தசையில் இன்ஜுரி இருக்குன்னா அங்கே போய் பிளேட்லெட் உட்காந்து அந்த இடத்த சீல் பண்ணும். ஸோ இட் இஸ் அ கிளாட்டிங் ஃபேக்டர் பார்ட் இன் அ பாடி. அப்போ அந்த பிளேட்லெட் மிஸ் ஆகும்போது ப்ளீடிங் டெண்டன்சி ஜாஸ்தி ஆகும். அதுதான் நம்மளோட பெரிய வார்னிங். லைக் அதனால தான் அந்த சிம்டம்ஸ் லைக் ப்ளீடிங்லாம் நடக்குது. அதை ப்ரிவெண்ட் பண்ணணுன்னா நம்ம பிளேட்லெட் 1 lakh கீழே போகும்போது ஃப்ளூயிட்ஸ் போட்டாலே போதுமானது. பிளேட்லெட் கொடுக்கணுங்கிற அவசியமே கிடையாது. 50,000 கீழே வந்தாலோ இல்லை 40,000 கீழே போகுது அந்த பீப்புளுக்கு தான் நம்ம பிளேட்லெட் இன்ஃபியூஷன் பிளான் பண்ணுறதை பற்றி யோசிக்கணும். ஆக்சுவலி அது டாக்டர் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா அந்த டெங்குவில் அடிக்கடி பிளேட்லெட் செக் பண்ண சொல்லுவாங்க. தினம் பண்ண சொல்கிறாங்களே பிளட் டெஸ்ட்டு, தினம் குத்துறாங்களே பிளட் எடுக்கிறாங்களே அப்படிங்கிற யோசனை நம்மளுக்கு இருக்கக்கூடாது. மருத்துவர் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா கொஞ்சம் கோ ஃபார் த பிளட் டெஸ்ட். ஏன்னா இதில் மட்டும் டெங்குவில் மட்டும் இந்த பிளேட்லெட் மானிட்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். இன்றைக்கி பார்க்க சொல்லுவாங்க, நாளைக்கு பார்க்க சொல்லுவாங்க. ஸோ அது ஏறுதா இறங்குதா, திருப்பி செட் ஆக ஆரம்பிச்சிச்சா பிளேட்லெட்டு, இன்க்ரீசிங் ட்ரெண்டில் போதா இல்லை குறைஞ்சிட்டு போதா, அதை பார்க்குறதுக்காக ரிப்பீட் பண்ண சொல்லுவாங்க. ஸோ த பேஷண்ட் மைட் நீட் அ மல்டிபிள் ப்ரிக். திருப்பி இன்வெஸ்டிகேட் பண்ண சொல்லும்போது ப்ளீஸ் கோஆப்ரேட் வித் த டாக்டர். ஆக்சுவலாக டெங்குவில் மெயின் எய்ம் வந்து டோன்ட் கெட் டீஹைட்ரேட்டட். நம்ம ஹைட்ரேஷனை நம்ம தக்க வச்சு கொள்ளணும். அதாவது நம்ம நீர் சத்து உடம்புல நம்மளுக்கு பாதுகாத்து கொள்ளணும் அந்த பீரியடில். எப்படின்னா ஆப்பிள் ஜூஸ் எடுத்துக்கலாம், போமோகிரானட் மாதுளை ஜூஸு, சூப்ஸ் குடிக்கலாம். மெயினாக அரிசி கஞ்சி, கூழ் கஞ்சி அந்த மாதிரி ஃபுட்டு. தெளு நீர்னு சொல்லுவாங்க, ஸ்டார்ச் வாட்டர், அதாவது இந்த அரிசி வடிகட்டின தண்ணி, அது நிறைய ஃப்ரூட் ஜூஸ், பப்பாளி பழம், டெண்டர் கோகனட் வாட்டர், இளநீர், அப்புறம் இந்த நிலவேம்பு கஷாயம் இதெல்லாம் எடுத்துக்கலாம். அண்ட் ட்ரிங்க் பிளென்டி ஆஃப் வாட்டர். ஆக்சுவலாக மெயினாக இன்னொன்று நான் என்ன சொல்லுவேன்னா தொண்டை காயாமல் பார்த்துக்கணும். அதுவும் மெயினாக ஹோம் ட்ரீட்மெண்ட்டில் இருக்கிறவங்க, நீங்கள் சொல்ல மாதிரி இல்லை ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட்ஸ், தொண்டை அது வறட்சி தெரியும் உங்களுக்கு, அப்படியே டீஹைட்ரேட் ஆகிட்டே இருக்கும். அந்த தொண்டை வறட்சி இல்லாமல் எவ்ரி ஃபியூ மினிட்ஸ் கொஞ்சம் சிப்ஸ் ஆஃப் வாட்டர் எடுத்துக்கணும். வாட் ஐ டெல் மை பேஷண்ட்ஸ் இஸ் ஒரு பாட்டில் ஃபுல்லாக தண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில், இன்னொரு பாட்டிலில் ஓஆர்எஸ் கலக்கி வச்சுக்கோங்க. ஸோ யூ ஷுட் ஹாவ் அ சிப் ஆஃப் இட் எவ்ரி 15 minutes to half an hour ஸோ தட் அந்த டீஹைட்ரேஷன் இல்லாமல் இருக்கும். அண்ட் டேக்கிங் மெடிசின்ஸ் ப்ராப்பர்லி ப்ரிஸ்கிரைப்ட். அதாவது டாக்டர் ப்ரிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காங்களா அதை ஸ்ட்ரிக்டாக ஸ்டிக் ஆன் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு ஆன்டிபயோட்டிக்கு ஆட் பண்ணி எழுதுவாங்க செகண்ட் இன்ஃபெக்ஷன்லாம் ப்ரிவெண்ட் பண்ண. ஸோ அதை கரெக்டாக ஒரு 3 days சொல்லியிருக்காங்களா, கரெக்டாக 3 days போடுங்க. எனக்கு ஃபீவர் சரியாயிடுச்சு முதல் நாள்லேயே நான் ஸ்டாப் பண்ணுறேன் அப்படி இல்லாமல் டேக்கிங் மெடிகேஷன்ஸ் ரெகுலர்லி ப்ராப்பர்லி. அண்ட் ஓஆர்எஸ் ஆக்சுவலாக வீட்டில் கூட ரெடி பண்ணிக்கலாம். உப்பு சர்க்கரை கரைசல், வேறு எதுவும் இல்லை. அது வந்து நம்ம எலக்ட்ரோலைட் பாடியோட எலக்ட்ரோலைட்டை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக. ஸோ இந்த மாதிரி திரவ உணவுகளை அதிகமாக உட்கொள்ளணும் டெங்கு சமயத்தில். தேங்க்யூ டாக்டர். கோவிட் டைமில் நிறைய பேரை பார்த்துருவோம், எனக்குலாம் கோவிட் வராதுன்னு மாஸ்க் போடாமல் நிறைய பேர் வெளில சுற்றின்னு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி அலட்சியமாக சுற்றுற பர்சன்ஸ்லாம் வந்து நீங்கள் இந்த மாதிரி எதனா ஓவர் கம் பண்ணியிருக்கீங்களா? யா, ஆக்சுவலி நான் சொன்ன மாதிரி ஃபீவர் ஃபேஸ் சரியானதுக்கப்புறம் தான் இந்த டெங்குவோட கிரிட்டிக்கல் சிம்டம்ஸ் ஸ்டார்ட் ஆகும். ஸோ இந்த கிரிட்டிக்கல் சிம்டம்ஸோடு வர்றவங்க அது வந்து சில சமயம் சோர்வு மட்டுமே சொல்லிட்டு வருவாங்க அந்த கிரிட்டிக்கல் ஃபேஸில். அப்போ நம்ம பிளேட்லெட் செக் பண்ணி பார்த்தா அவங்களுக்கு 1 lakh இருக்கும், 90,000 இருக்கும். பட் என்ன ஆகும்னா அவங்க நடந்து வருவாங்க, நார்மலாக இருப்பாங்க, ஃபீவர் இருக்காது. நம்ம 1 lakh கீழே போனால் நம்ம யூஸ்வலாக அட்மிஷன் ரெக்கமெண்ட் பண்ணுவோம். சில பேர் 70,000 வருவாங்க பிளேட்லெட். நம்ம அந்த கிரிட்டிக்கல் ஃபேஸில் அவங்களை கேட்ச் பண்ணியிருப்போம். ஸோ அவங்களுக்கு ஃபீவர் கிடையாது,
வெறும் உடல் சோர்வு மட்டும்தான் இருக்குது. என்னென்னா ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க, கையெல்லாம் சில்லுன்னு இருக்குது, கால்லாம் சில்லுன்னு இருக்குது. அது உங்களுக்கு ஒரு பெரிய சிம்டமாகவே அவங்களுக்கு தோணாது. ஆனால் நம்மளுக்கு டாக்டர்ஸை பொறுத்த வரைக்கும் அது ஒரு அலார்மிங் சிம்டம். என்னென்னா டீஹைட்ரேஷன் ஆகுது, அதனால தான் கை கால்லாம் சில்லுன்னு ஆகுது. ஸோ இதை ஒரு சிம்டமாக கன்சிடர் பண்ணி அவங்க அட்மிஷன் ஆக ரெடியாகவே இருக்க மாட்டாங்க. 70,000 பிளேட்லெட் அட்மிஷன் ஆகுங்க, நாங்கள் உங்களுக்கு ஐவி ஃப்ளூயிட்ஸ் போடணும், உங்களுக்கு ஃப்ளூயிட் கம்மியாகுது பாடியில், பிளேட்லெட் கம்மியாகுதுன்னு சொன்னால் போயிட்டு நாளைக்கு வரோம், வீட்டில் பேசிட்டு நாளைக்கு வரோம் அப்படின்னு அவங்க ஒரு அலட்சியம் காமிப்பாங்க. அது அவங்க மேலே தப்பு சொல்ல முடியாது, அது ஒரு இக்னரன்ஸ்ன்னு தான் சொல்லணும். பிகாஸ் ஏன்னா அவங்களுக்கு சிம்டம்ஸ் இருக்காது. அவங்க நினச்சிப்பாங்க நம்ம காய்ச்சல்லேருந்து சரியாயிட்டோம், கொஞ்சம் உடம்பு வலி இருக்குது, நாளைக்கு ரெக்கவர் ஆக போகிறோம். இப்போ போய் அட்மிஷன் ஆக சொல்கிறாங்களே, நல்ல ஹை ஃபீவர் இருந்துச்சு, அப்போல்லாம் அட்மிஷன் ஆக சொல்லலை, இந்த பீரியடில் போய் சொல்கிறாங்களே, தே ஓன்ட் அக்செப்ட் இட். நாங்கள் வீட்டுக்கு போயிட்டு வரோன்னு சொல்லுவாங்க, பட் அவங்க வீட்டுக்கு போயிட்டு திரும்பி வரதுக்குள்ளே பிளேட்லெட் இன்னும் ட்ராப் ஆயிரும். ஸோ அந்த அவேர்னஸ் மக்கள்கிட்ட இருக்கணும். ஸோ டெத் இன் டெங்கு இஸ் வெரி வெரி ரேர், பட் இட் கேன் பி ப்ரிவெண்டட் பை இக்னரன்ஸ். அதான் அவங்க வீட்டுக்கு போயிட்டு ஒரு 2-3 நாள் கழிச்சு வந்தாங்கன்னா தென் தேர் கோயிங் டு பி வெரி சிக். அதுக்குள்ளே பிளேட்லெட் ரொம்ப ட்ராப் ஆயிருந்தது, அவங்களுக்கு வந்தது சப்போஸ் டெங்கு ஹெமரேஜிக் ஃபீவராக இருந்தால் தென் வி ஆர் கோயிங் டு லூஸ் த இம்பார்ட்டன்ட் டைம். இப்போ கோவிட் டைமில் நம்ம நிறைய பேர் வந்து வேக்சின் கிடைக்காம நிறைய கஷ்டப்பட்டுருப்போம். அப்படி இருந்தும் நம்ம கவர்மெண்ட் நிறையா அவங்களோட பெஸ்ட்டை கொடுத்து எல்லோரும் வந்து வேக்சினேட் பண்ணணும்னு நிறைய அவேர்னஸ் கேம்ப்லாம் பண்ணாங்க. ஸோ அந்த மாதிரி டெங்குல அஃபெக்ட் ஆனவங்களுக்கு எதனா வேக்சின் இருக்கா அதுலேருந்து ரிலீவ் ஆகிறதுக்கு? அதை பற்றி கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்கள் டாக்டர். ஆக்சுவலாக டெங்கு ஃபீவருக்கு இந்தியாவில் இன்னும் வேக்சின் ட்ரையலில் தான் இருக்குது. தெர் இஸ் நோ வேக்சின். ஆனால் சிடிசி, அதாவது சென்டர் ஃபார் டிசீஸ் கண்ட்ரோல், வேக்சின் வந்து அமெரிக்காவில் இருக்குது. Like they have a vaccine in America, but in India it's not there. And அந்த அமெரிக்காலையும் போடுற வேக்சின் அந்த ஃபஸ்ட் டைம் டெங்கு வந்தவங்களுக்கு தான் போடுவாங்க. அந்த 9 to 16 years ஏஜ் குரூப்பில் ஃபஸ்ட் டைம் டெங்கு வந்தவங்களுக்கு. ஆக்சுவலாக இன்னொரு விஷயமும் சொல்லணும், ஃபஸ்ட் டைம் டெங்கு வந்து செகண்ட் டைம் டெங்கு அஃபெக்ட் ஆகிறவங்களுக்கு இன்னும் மோர் காம்ப்ளிகேஷன்ஸுக்கு சசப்டபிளாக இருப்பாங்க. ஸோ அவங்க இன்னும் ஜாக்கிரதையாக இருக்கும். ஏற்கனவே ஒரு தடவை டெங்கு வந்திருக்கு, இப்போ வந்து ஒரு எண்டமிக் ஏரியாவில் இருக்கும், இல்லை நான் வந்து நிறைய டெங்கு கேசஸ் வர இடத்துல நான் இருக்கேன்னா இன்னும் ப்ரிகாஷியஸ் எஃபர்ட் எடுத்துக்கணும். ஏன்னா செகண்ட் டைம் வரவங்களுக்கு கொஞ்சம் சிவியர் டெங்குவோ காம்ப்ளிகேஷன்ஸ் ஜாஸ்தியாக இருக்கவோ வாய்ப்பு இருக்குது. ஓகே மேம், வேக்சின் வந்து அப்போ அமெரிக்காவில் இருக்குது, நம்ம கிட்ட இந்தியாவில் இன்னும் இல்லை. ஸோ அதுக்கு வந்து நம்ம முன்னாடி ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் க்யூர்ன்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஓகே மேம், இப்போ ஒரு ப்ரெக்னென்ட் லேடி அவங்களுக்கு டெங்கு அஃபெக்ட் ஆகிருக்காங்க, ஸோ அவங்ககிட்ட இருந்து பேபிக்கு எதனா டெங்கு அஃபெக்ட் ஆக வாய்ப்பு இருக்கா மேம்? ஆக்சுவலி ப்ரெக்னென்ட் மதர் இன்ஃபெக்ட் ஆகாமல் பார்த்துக்கணும் ஆக்சுவலாக. ஏன்னா அஃபெக்ட் ஆனால் அவங்களுக்கு வர காம்ப்ளிகேஷன்ஸ் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருக்கும். என்னென்னா ப்ரீமெச்சூர் பர்த் இருக்கலாம், இல்லை ஸ்டில் பார்ன், அதாவது இறந்தே பிறக்கிறது, அந்த மாதிரி அஃபெக்ட் ஆகும். அண்ட் அண்டர் வெயிட் பேபிஸ் பிறக்கிறது, புவர் க்ரோத் வந்து கம்மியாக, வளர்ச்சி வந்து கம்மியாக இருக்கிறது ஊமில், இந்த மாதிரி விஷயம்லாம் நடக்கும் ப்ரெக்னென்ட் மதர்ஸ் அஃபெக்ட் ஆனால். ஸோ ப்ரெக்னென்ட் மதர்ஸ் அகெயின் ப்ரிவென்ஷன் இஸ் ஆல்வேஸ் இம்பார்ட்டன்ட். ஸோ ப்ரெக்னென்ட் உமன்ஸும் வந்து கேர்ஃபுல்லாக இருக்கணும்னு சொல்கிறீங்க மேம். ஏன்னா ப்ரெக்னென்ட்டாக இருக்கிறவங்க அவங்களுக்கு டெங்கு அஃபெக்ட் ஆச்சுன்னா பேபிக்கும் அஃபெக்ட் ஆகும்னு சொல்கிறீங்க. ப்ரெக்னென்ட் உமன்ஸ் நீங்களும் கேர்ஃபுல்லாக இருங்க, ஏன்னா நீங்கள் அஃபெக்ட் ஆகுது இல்லாமல் பேபிக்ஸுக்கும் அஃபெக்ட் ஆகும். டெங்கு வராமல் முடிஞ்ச அளவுக்கு ப்ரிகாஷன்ஸ் எடுத்துக்கோங்க மேம். நெக்ஸ்ட்டு நம்ம கவர்மெண்ட் வந்து மான்சூன் வந்தாவே வந்து ரொம்ப தீவிரமாக இந்த டெங்கு அவேர்னஸில் இறங்கிடுறாங்க. அதுவும் இல்லாமல் நிறைய இடத்துல தண்ணி தேங்காமல் அவேர்னஸ் கொடுத்து அந்த தண்ணியெல்லாம் வெளியே வடிகட்டுறதுல மும்முரமாக இறங்கி செயல்பட்டு இருக்காங்க. அப்படி இப்போ என்னென்ன அவேர்னஸ்லாம் நம்ம கவர்மெண்ட் பண்ணின்னு இருக்காங்க, ஸோ அதை வந்து பப்ளிக் அலோவ் பண்ணுமா, பப்ளிக் சைட்லேருந்து நம்ம அவங்களுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணுறது, அதை பற்றி கொஞ்சம் ப்ரீஃபாக சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். ஆக்சுவலி கவர்மெண்ட்டில் ஒரு டீமாகவே அதை பயங்கர ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க. என்னென்னா அந்த ஒரு டீமில் ஃபாகிங் பண்ணுறதுக்கு அலாட் பண்ணியிருப்பாங்க சில பேருக்கு அந்த டெங்கு கேசஸ் வரதை ரிப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ இது எல்லாமே அகெயின் கம்யூனிட்டி பார்ட்டிசிபேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அண்ட் கம்யூனிட்டி கோஆப்ரேஷன் இஸ் இம்பார்ட்டன்ட். ஒரு ஃபாகிங் பண்ண வராங்க, ப்ளீஸ் அலோவ் தெம் டு டூ இட். அவங்கள அந்த இடத்துல ஃபாகிங் பண்ண அலோவ் பண்ணுங்க. அண்ட் ரிப்போர்ட்டிங் கரெக்டாக ரிப்போர்ட் அவங்க கரெக்டாக என்ஷூர் ரிப்போர்ட் பண்ணாதான் நம்ம அதுக்கேற்ற ப்ரிகாஷன்ஸ் பண்ண முடியும், அதுக்கேற்ற அவேர்னஸ் அந்த ஏரியாவில் கிரியேட் பண்ண முடியும். ஸோ ரிப்போர்ட்டிங், அப்புறம் அந்த லாவா செக் பண்ணுறதுக்கு வீடுகளில் வருவாங்க சில சமயம், அதுவும் மக்கள் வந்து கம்யூனிட்டி பார்ட்டிசிபேஷன் அகெயின் மக்கள் வந்து அதை அலோவ் பண்ணும். இன்னொன்று மக்கள் வந்து அது நாலேஜ் இஸ் பார், knowledge is again it helps in knowledge is health again. ஏன்னா லாவா வந்து மக்களே அவங்க வீட்டில் உள்ள ஃப்ரிட்ஜில் உள்ள ட்ரேலையோ அவங்க வீட்டில் உள்ள சின்ன சின்ன ஃப்ளார் வாஸில் உள்ள தண்ணியோ தேங்க விடாமல் பார்த்துக்கிறது சுற்றுப்புறத்தில் உள்ள 1 கிலோமீட்டருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஒரு சினாரியோ சொல்கிறேன். ஒரு இடத்துல டெங்கு கேஸ் ரிப்போர்ட் ஆகிட்டே இருந்துச்சு. ஒரு நல்ல கவர்மெண்ட் டீம் நல்ல செயல்பட்டு அந்த இடத்துல நல்லா குறைச்சிட்டாங்க. பட் ஒரு ஏரியாவில் மட்டும் திருப்பி டெங்கு கேஸ் ரிப்போர்ட் ஆகிட்டே இருந்துச்சு. அவங்க என்ன பண்ணாங்க, ஃபாகிங் பண்ணியாச்சு, எல்லா கண்டெய்னர்ஸும் செக் பண்ணியாச்சு,
எல்லா ஸ்கூல்ஸ் எல்லாத்துலேயும் போய் செக் பண்ணிட்டாங்க. டெரஸ் ஆக்சுவலாக டெரஸில் தேங்கி இருக்க தண்ணி அதெல்லாம் செக் பண்ணுவாங்க. எல்லாமே செக் பண்ணிட்டாங்க. சோர்ஸே இல்லை. ஸோ அந்த லாவா சோர்ஸ் எங்கேயுமே இல்லை. கடைசியில் பார்த்தா அங்கே ஒரே ஒரு இடத்துல மாமரம் வளர்த்துட்டு இருந்தாங்க. அந்த மாமரத்தில் உள்ள பொந்துலாம் கொசு முட்டை போட்டு பெருகிட்டு இருந்துச்சு. ஸோ அகெயின் அவேர்னஸ் தான். எல்லாம் என்ன செயல்பட்டாலும் மக்கள்கிட்டையும் நம்மளுக்கு கம்யூனிட்டி பார்ட்டிசிபேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ மக்களாக முன் வந்து இன்னும் பார்ட்டிசிபேட் பண்ணி இதை ப்ரிவென்ட் பண்ண ஹெல்ப் பண்ணணும். நன்றி டாக்டர். இவ்வளோ நேரம் உங்கள் பொன்னான நேரத்தை செலவழித்து டெங்கு பற்றின நிறைய அற்புதமான விஷயங்களை எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க. இதன் மூலமாக நம்ம நேயர்களுக்கும் டெங்குவை பற்றி ஒரு பெரிய அவேர்னஸ் கிடச்சிருக்குன்னு நம்புகிறேன். ரொம்ப நன்றி டாக்டர். நன்றி. நேர்களே, டெங்கு வராமல் தடுக்க நம்மளும் நம்ம பங்களிப்பை நிச்சயமாக செய்வோம். நம்ம வீட்லேயும் நம்மளை சுற்றி உள்ள இடங்களையும் தண்ணி தேங்காமல் பாதுகாத்துப்போம். அப்போ தான் டெங்கு கொசு பரவாமல் தடுக்க முடியும். மீண்டும் இதை போல ஒரு அற்புதமான நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஹரி. தொடர்ந்து கேளுங்கள். இது உங்கள் அண்ணா சமுதாய வானொலி 90.4. நன்றி, வணக்கம்.